கண்ணன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. சேலம் 3 ரோட்டை சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் அதே பகுதியில் ஏரினிஸ் வழிகாட்டுதல் உயர்கல்வி மையம் என்னும் பெயரில் ஒரு மையத்தை நடத்தி வருகிறார். இந்த மையத்தில் பதிவு செய்யும் மாணவ மாணவிகளுக்கு நல்ல கல்லூரி, அதாவது அரசு கல்லூரி மற்றும் தனியார் கல்லூரியில் சேர்த்து விடுவதாக தெரிவித்து வருகிறார். அதன்படி அவர்கள் அதற்கான பதிவு செய்து பதிவு கட்டணம் செலுத்த வேண்டும். அது மட்டுமின்றி அவர்களுடைய உண்மையான நகல் சான்றிதழ் அல்லாது உண்மையான சான்றிதழ் அனைத்தையும் அவர்கள் வழங்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். அதனை நம்பி சேலம் மாவட்ட மாணவ மாணவிகள் மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் இருந்து நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் அவரிடம் பதிவு செய்து அந்த சான்றிதழ் வழங்கியுள்ளனர். இதில் நல்ல கல்லூரிக்கு கிடைக்காத பட்சத்தில் அவர்களுக்கான சான்றிதழ் திரும்ப வழங்கும் போது அதற்கும் பணம், அதே நேரத்தில் நல்ல கல்லூரி சீட்டு ஒதுக்கீடு கொடுத்தால் அதற்கும் பணம் என பல்வேறு பண மோசடியில் ஈடுபடுவதாக தகவல்கள் வெளியாகின்றன. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட 2 மாணவிகள் சேலம் மாவட்ட கலெக்டர் இளம்பகவத்திடம் புகார் அளித்தனர். இந்த புகார் குறித்து விசாரணை நடத்த சேலம் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி எல்லப்பனுக்கு கலெக்டர் உத்தரவிட்டார். அதன் பேரில் எல்லப்பன் சேலம் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் மீனாந்திகை தலைமையிலான தனிப்படையினர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள உயர்கல்வி வழிகாட்டுதல் மைய பணியாளர்கள் ஆனந்த், தங்கவேல் மற்றும் பாதிக்கப்பட்ட மாணவி கிரிஷ்மா ஆகியோர் 3 பேரும் சேர்ந்து சேலம் எர்டிஸ் இன்டர்நேஷனல் தனியார் கல்வி வழிகாட்டுதல் மையத்தில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மாணவ மாணவிகளின் நல்ல கல்லூரி சேர்த்து விடுவதாக கூறி மாணவ மாணவியின் அசல் மதிப்பெண் மற்றும் சான்றிதழ் வாங்கி வைத்துக் கொண்டு மறைக்கப்பட்டதும் பின்னர் அவர்களுக்கு சான்றிதழ் வேண்டும் என்று பணம் கேட்டு மிரட்டியதும் தெரிய வந்தது. அதை அடுத்து அந்த உயர்கல்வி நடத்தி வந்த விஜயகுமாரை நேற்று இரவு பள்ளப்பட்டி போலீசார் கைது செய்தனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக எத்தனை மாணவ மாணவிகள் இவரிடம் சான்றிதழ் கொடுத்து ஏமாந்துள்ளனர், யார் யாரிடமெல்லாம் பணம் வசூல் செய்துள்ளார், அதாவது சேலம் மாவட்டத்தில் மட்டுமின்றி இந்த மோசடி நடந்ததா, இல்ல தமிழகம் முழுவதும் இந்த மோசடியில் அரங்கேற்றப்பட்டுள்ளதா, வேறு எங்கேனும் இந்த மையங்கள் உள்ளதா தமிழகத்தில் என தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அது மட்டுமின்றி இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் உள்ளதாகவும் பல லட்சம் ரூபாய் இவர் மோசடியில் மாணவ மாணவிகளிடம் பெற்றோர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவர் மட்டும்தான் இந்த செயலை அரங்கேற்றினாரா, இவருடைய வேறு யாரும் தொடர்பில் உள்ளனரா என்பது குறித்தும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது பவித்ரா. இந்த சம்பவம் சேலத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது பவித்ரா. விவரங்களுக்கு நன்றி கண்ணன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.